வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை டக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ணாமலை அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் தமிழ் விழாவில் கலந்துக்கிறாருல. ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு ஹிந்துத்துவாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. அப்போ அண்ணாமலையும் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக திரும்பிட்டாரா அப்படின்னு தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டு வாங்கி கட்டிக்கிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். உண்மையிலேயே இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க? தினமலர் சொன்ன மாதிரி ஹிந்துத்துவா எதிர்ப்பு, திமுக தீக்க ஐடியாலஜி ஆதரவு, இந்த நிலைப்பாட்டை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு விசாரித்ததில் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் திமுக தீக்காவுடைய ஐடியாலஜியை இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே திமுக தீக்காவுடைய ஐடியாலஜியை தான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இது உண்மை. கடந்த காலத்தில் இது நடந்திருக்கு. இதில் கடுப்பான பல தமிழ் சங்கங்கள் டிஎம்கே டிகேவுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பல தமிழ் சங்கங்கள் இந்த ஃபெட்னாலிருந்து விலகியிருக்காங்க. பல சங்கங்கள், உதாரணத்துக்கு பாரதி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சான் பிரான்சிஸ்கோவில் உருவாக்கப்பட்டுச்சு. ஃபெட்னாலிருந்து விலகி ஃபெட்னாவுக்கு எதிராக தான் இந்த பாரதி தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. 2022 அண்ணாமலை அவர்கள் பாரதி தமிழ் சங்கத்தில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த சங்கம் சார்பாக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் அண்ணாமலை கடந்த காலத்தில் பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஃபெட்னா டிஎம்கே டிகே ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க கடந்த காலத்தில். இந்த ஃபெட்னா அமைப்புடைய அதிகார குழு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்தில் ஃபெட்னா பண்ண தப்பை இனி பண்ணக்கூடாது, எந்த சித்தாந்தம் சார்ந்தும் இருக்கக்கூடாது, பொதுவாக தமிழர்களுக்காக தமிழுக்காக இந்த ஃபெட்னா இயங்கணும், எந்த ஐடியாலஜியும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்களாம் இப்போ அதிகார குழுவில் இருக்கிறவங்க. அதனால தான் 2024 பிரதமர் மோடி அமெரிக்கா போனப்ப இந்த ஃபெட்னா அதிகார குழுவில் இருக்கிறவங்க பிஎம் மோடியை சந்திச்சிருக்காங்க. 2025 மதுரையில் நடந்த ஃபெட்னா ஏற்பாடு பண்ண தொழில் மாநாடில் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. 2026 கோயம்புத்தூரில் நடந்த தொழில் மாநாடு ஃபெட்னா ஏற்பாடு பண்ணது, அதில் வானதி சீனிவாசனுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லா கட்சியுடைய பிரமுகர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூட்ரலாக இருக்கணும், கடந்த காலம் மாதிரி ஒரு கட்சி ஒரு சித்தாந்தம் பேஸ் பண்ணதா ஃபெட்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போதைய அதிகார குழு தெளிவாக இருக்காங்க. அதனால் இப்போ அவங்க தமிழ் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஹிந்துத்துவாவுக்கு எதிராகவோ இல்லை திமுக தீக்காவுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டோ அவங்க இதை நடத்தலை, நியூட்ரலாக நடத்தணும்னு நினச்சி நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காங்க. இந்த தகவல்லாம் விசாரிக்கும் போது தெரிஞ்சிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திருச்சி கிழக்கில் விஜயை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் அதிமுகவிலிருந்து விலகியிருக்காரு. அதிமுகவிலிருந்து எவ்வளவு பேர் தினமும் விலகிக்கு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 முன்னாள் அமைச்சர்கள், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வளர்மதி, ஆனந்தன், இவங்கெல்லாம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கேலிருந்து விலகி டிவிகேல இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. 7 எக்ஸ் எம்எல்ஏ இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமானோர் அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேல சேர்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துக்கு இருக்கு. எடப்பாடியார் என்ன சொல்றாரு? துரோகிகள் போயிட்டாங்க, தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. இபிஎஸ் ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாரு, தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு. இந்த பக்கத்து நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை விலகினதுனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் எப்படி சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியே சிந்திக்கிறாங்க, இபிஎஸும் நயினாரும். ஆனால் கலை யதார்த்தம் என்னென்னா அதிமுக மிகவும் பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. தமிழக பாஜக டோட்டலாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு, எல்லா தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 கட்சியுடைய தலைவர்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள்லாம் செம ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடைசி டாபிக்கு, தாவேகாவுடைய தோழமை கட்சிகள் சந்திப்பு அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு. சந்திப்புக்கு பிறகு எல்லாம் மேலே கைகளை உயர்த்தி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டாங்க. புதுசாக தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு பேர் வைக்க போகிறாங்களாம் கூடிய விரைவாக. விசிக, மதிமுக, காங்கிரஸ், அடுத்து முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் டிவிகே தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொண்டு இப்போ ஜாயின் ஆகியிருக்காங்க.
சிம்பிளாக சொல்லணும்னா டிஎம்கேவோடு யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே டிஎம்கேக்கு டாட்டா சொல்லிட்டு டிவிகேவுக்கு தாவியிருக்காங்க. சிம்பிளாக 2 லைனில் சொல்லணும்னா இதுதான் நடந்திருக்கு. அதிகாரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறாங்க இவங்களாம், மதிமுக, விசிக, காங்கிரஸ் இவங்களாம் அப்படின்னு ஒரு வரியில் கூட சொல்லலாம். சிஎம் விஜய் சாருக்கு ஒரே ஒரு அட்வைஸு, யாரோடையுமே கூட்டணி வைக்காம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிக்கே உருவெடுத்திருக்கு. இப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய முன்னாள் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க பார்ப்பாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் இவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மத்திய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக திட்டங்களை கொடுக்குறாங்கன்னா அதை வெல்கம் பண்ணணும். ஆனால் உங்கள் கூட இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறவங்க வெல்கம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ராப்பில் டிவிக்கே சிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரே ஒரு அட்வைஸாக முன் வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.